வணக்கம். நம்ம கண்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் தவறான வாழ்க்கை வாழ்கிறான், அசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறான், அர்த்தமில்லாத வாழ்க்கை வாழ்றான் என்றானே, உடனே நாம அவன பெரிய பாவின்னு தீர்ப்பு சொல்லிடுறோம். ஆனா உண்மையா சொல்லணும்னா, மற்றவர்கள ஜட்ஜ் பண்றது நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா வேதாகமம் ஒரு உண்மையை சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். ஒரு பெண் பாவம் செய்துவிட்டாள் என்று அவளை இயேசுவின் முன்னாடி கொண்டு வந்து, இவளுக்கு என்ன தண்டனைன்னு கேக்குறாங்க. அப்போ இயேசு சொன்ன அந்த ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறியட்டும். அந்த வார்த்தை கேட்கிறதுக்கு மட்டும் இல்ல, மனசாட்சி வரை சென்றது. அங்கு இருந்த ஒவ்வொருவரும் தங்களுக்குள் பார்த்துக்கிட்டு, பெரியவர் முதல் சிறியவர் வரை அமைதியா திரும்பி போயிட்டாங்க. இதுல ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. மாற்றம் வெளியிலிருந்து வராது. மாற்றம் மனதின் உள்ளிருந்துதான் வர ஆரம்பிக்கும். தேவனுடைய வார்த்தை ஒரு மனசத் தொடும்போது அது வாழ்க்கையே மாற்றும். ஒரு மனிதன் மாறினா அவன் சுற்றமும் மாறும், அவன் சூழ்நிலையும் மாறும். அதனால யாரையும் சீக்கிரம் தீர்ப்பு சொல்லாதீங்க. இவன் இப்படித்தான்னு முத்திரை குத்தாதீங்க. நாமும் கிருபையால தான் நிக்கிறோம். சற்று நின்று யோசிப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆமேன். God bless you.